வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்தியம் சத்தியமே நேயலாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பொதுவாக மனிதர்களுக்கு பிரயாணப்படுவது மிக சந்தோஷத்தை கொடுக்கும். அதிலும் சிலருக்கு தனிமையிலே பிரயாணப்படுவது மிக மிக சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைய நவீன காலத்திலே பார்க்கும் பொழுது வாலிப சகோதரர்கள், சில சகோதரிகளும் கூட தங்களுடைய 2 சக்கர வாகனத்திலோ 4 சக்கர வாகனத்திலோ இந்தியாவினுடைய ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் தங்களுடைய வாகனத்தில் தானே பயணம் செய்து வித்தியாசமான நிலப்பரப்புகளை, கலாச்சாரங்களை, மனிதர்களுடைய வாழ்க்கை முறையை சந்திப்பது மிக ஆனந்தமாக கழிக்கிறார்கள். தவறேதும் இல்லை. பயணங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பயணங்கள் அவசியமான ஒன்றாகவும் காணப்படுகிறது. அது இப்பேற்பட்ட சந்தோஷத்திற்கான பயணம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் பயணப்பட வேண்டியது அவசியம். இந்த பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு பயணம் என்றாலே பயம். ஐயோ, பயணத்தின் போது உணவிற்கு என்ன செய்வேன், உடல்நிலை சரியில்லாமல் போனால் என்ன செய்வேன், எங்கே போய் தங்குவது, எனக்கு மொழி தெரியாது, எனக்கு மற்றவர்களோடு பழக தெரியாது, இப்பேற்பட்ட காரணங்களை சொல்லி பயணத்தை தவிர்க்கிற மனிதர்களும் உண்டு. ஒரு சாரார் பயணத்தை ஆதரித்து பயணத்தை நேசிக்கிற மனிதர்கள், இன்னொரு சாரார் பயணத்தை கண்டு பயப்படுகிற மனிதர்கள். இதில் அதிகமான மனிதர்கள் யார் என்றால் பயணத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் தான். எதிர்காலத்தை பார்த்து பயப்படுகிற மனிதர்கள் தான் அதிகம். நான் இங்கிருந்து கிளம்பும் பொழுதே என்னுடைய முழு பயணத்திற்கான முழு விவரமும் தெரிய வேண்டும் என்ற நிலைமையிலே காரியங்களை செயல்படுத்துவது அவசியம் அன்று. பிரியமானவர்களே, பயணத்தை துவங்குவதே மிக முக்கியமானதாக இருக்கிறது. சிலர் இப்படியாக சொல்ல கேட்கிறோம், என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன ஆகும் என்று தெரிந்தால்தான் சில முடிவுகளையும் சில தீர்மானங்களையும் நான் எடுப்பேன் என்று அடம்பிடிக்கிற மனிதர்கள் அநேகர் உண்டு. அப்படி இருக்க தேவையில்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் வாகனத்தை ஓட்டக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நீங்கள் சென்றடைய போகிற இடம் என்ன என்று தெரிந்தால் போதும். வழி முழுவதும் எனக்கு வெளிச்சம் வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுடைய வாகனத்திலே போக போக வரக்கூடிய வெளிச்சம் இருந்தாலே போதும் என்ற எண்ணம் உங்களுக்கு காணப்படும். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய இறுதி லட்சியமாக அவர் காணப்படுகிறார். அவர் இறுதி லட்சியமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கான அன்றாடக வெளிச்சங்கள் அவருடைய வேதாகமத்தின் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி வேதாகமம் ஆணித்தரமாக போதிக்கிறது. பிரியமானவர்களே, எதிர்காலத்தை பற்றின கவலைகள், பயங்கள் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் எதை பார்த்து பயப்படுகிறீர்கள்? உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து பயப்படுகிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படுகிறீர்களா? அவர்களுடைய கல்வியை பார்த்து பயப்படுகிறீர்களா? அவர்களுக்காக என்ன சேர்த்து வைக்க போகிறேன் என்று பயப்படுகிறீர்களா? நான் என்ன மிச்சம் வைப்பேன் என்று பயப்படுகிறீர்களா? எதை பார்த்து உங்களுக்கு எதிர்காலத்தை பார்த்து பயம்? நீங்கள் எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு பயம் தெய்வ பயமாக இருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு தேவ பயம் இருந்தாலே அவனுடைய வாழ்க்கையை நிறைவானதாக, பூர்த்தியானதாக, மிக ஆசீர்வாதமாக அவன் வாழ்ந்து முடிப்பான் என்று சொல்லி வேதாகமம் முழுவதும் நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயந்து கொண்டிருந்தால் உங்களுடைய பயங்களுக்கான விடுதலையாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவானவருடைய நேரடியான வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி அவர் கட்டளையாக சொல்லுகிறார். மனிதர்களே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கலங்காதேயுங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் நேரடியாக சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை இயல்பாகவே பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை பார்க்கும் பொழுது நாம் பல விதங்களிலே நாம் பயந்து திகைத்து போகிறோம். நம்முடைய குடும்பத்தை பார்த்து நாம் பயந்து போகிறோம். நம்முடைய வேலையை பார்த்து பயந்து போகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைமையிலே என்னுடைய வேலை நிலைநிற்குமா என்ற கவலை நமக்கு உண்டு. நாம் வெளிநாட்டிலே என்னுடைய மகனோ மகளோ வேலை செய்கிறாள் என்றால் அந்த வேலை உறுதியளிக்கப்பட்டதா என்ற கவலைகளும் பயங்களும் உண்டு. பிரியமானவர்களே, நம்முடைய பயங்களுக்கான விடுதலையாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் எதிர்காலத்திற்கான போதுமானவராக அவர் இருக்கிறார். வேதாகமத்திலே சங்கீதம் 119வது சங்கீதம் 105வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்தை ஆண்ட ஒரு மிக முக்கியமான ராஜாவாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் இந்த வேதாகமும் போதுமானதாக இருக்கிறது. என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திற்கும் இந்த வேதாகமும் எனக்கு பதிலாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானம் எடுப்பதற்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை யோசித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வேதாகமும் வெளிச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இது வானமும் பூமியும் ஒளிந்து போகானாலும் ஒளிந்து போகாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இது முடிவில்லாத வார்த்தையாக இருக்கிறது. இது நித்திய ஜீவ வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கும் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் நானே வார்த்தையாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொன்னார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிரியமானவர்களே, இது எழுதப்பட்ட தேவனுடைய இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய முடிவுகளுக்கு, உங்களுடைய திட்டங்களுக்கு வெளிச்சமாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதற்கான விடையாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். நீங்கள் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்கு விடையாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பதற்கான விடையாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். எனக்கு அன்பான பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன செய்து விட்டார், இவரை நம்புவதற்கு இவரிடத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஒரே ஒரு காரணம் வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஆணித்தரமாக இந்த ஒரு காரணம் போதும், இதற்கு மேலும் உண்டு, ஆனால் இந்த ஒரு காரணம் அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்கிறது. அந்த காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இறைவன், மனிதனை தம்முடைய கையினாலே மண்ணினாலே உருவாக்கின இறைவன். நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவத்தை போக்குவதற்காக அவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவர் அவதரித்தார். அவர் பிரசன்னமானார். அவர் மகா பரிசுத்தராக வாழ்ந்தார். அவர் பரிசுத்தராக சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு பரிசுத்தராக உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, எதற்காக அவர் சிலுவையிலே செத்தார்? உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரும் மன்னிக்க முடியாத பாவத்திற்காக. இந்த மரணமானது நம்மை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும் பொழுது இந்த மரணத்தை பார்த்து கவலைப்படாமல் பயப்படாமல் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக வேண்டி சிலுவிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா பயத்திற்கும் விடுதலையாக இயேசு கிறிஸ்துவானவர் இருப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிகமான மக்கள் இந்த பயத்திற்கான மருந்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆங்ஸைட்டி மெடிசன் என்று சொல்லக்கூடிய அநேக விதவிதமான மருந்துகளை மனிதன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். எனக்கு படபடப்பு வருகிறது என்று சொல்லி மனிதன் மருத்துவத்தை நாடி செல்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் எங்கும் நாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேதாகமத்திலே உங்களுடைய பயங்களுக்கும் உங்களுடைய படபடப்புகளுக்கும் மருந்தாக இயேசு கிறிஸ்துவானவரும் அவருடைய வேதாகமும் அவருடைய நித்திய ஜீவ வார்த்தையும் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். இயேசுவே என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அந்த வினாடியே உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள போகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் உங்களை சொந்த பிள்ளையாக எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, அவருடைய நித்திய ஜீவ வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கிறார்.
ஒரு அழியாத வாழ்க்கையை கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு நித்தியமான அவருடைய வீட்டின் வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். மரணத்தை பார்த்து பயப்படாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை தைரியப்படுத்துவாராக. அவர் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே திகையாதே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்துவாராக. உங்களுடைய எல்லா திட்டங்களுக்கும், உங்களுடைய எல்லா முடிவுகளுக்கும், உங்களுடைய எல்லா தேர்வுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் போதுமானவராக இருப்பாராக. அவருடைய மன்னிப்பின் வாழ்க்கை உங்களோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தியம் சத்தியமே